தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க, மலையாள சினிமா ரொம்ப நல்லா இருக்குல்ல, இப்போதான் கொஞ்சம் வந்த படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் இது எல்லாமே ரொம்ப நிறைய ஹிட்ஸ் கொடுத்ததுமே எல்லாருடைய பார்வையுமே என்ன இருக்குன்னா, பரவாயில்லையே அவங்களோட படமும் ரொம்ப நல்லா பார்க்குற மாதிரியே எல்லாமே இருக்கு அப்படின்னு இப்போ எல்லாரும் மறுபடியும் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது குறித்தெல்லாம் நம்முடைய பேசுவதற்காக பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஹேமா கமிட்டி அறிக்கை அதுதான் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. பெயர் தெரியாத நம்ம எல்லாரும் பெயர் ரொம்ப இவங்கெல்லாம் ரொம்ப சூப்பர் ஹீரோவில் மலையாள சினிமாவில் அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் வியந்து கைத்தட்டி தேட்டரில் பார்த்துட்டு அந்த ஹீரோக்கள் எல்லாருமே இந்த மாதிரி சில செயல்கள் எல்லாமே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஹேமா கமிட்டி பற்றி அதை பற்றி சொல்லுங்கள் மேம். அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் தெரியப்பட வேண்டும். எந்த துறையில்? சினிமா துறையில். சினிமா துறையில் கூட இந்த மாதிரி நடக்குதா? ஏன்னா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கதாநாயகர்களை ஒரு ஆதர்ச நாயகர்களாக பார்த்தே நமக்கு வழக்கம். இன்னைக்கு கூட அவங்க அரசியலில் பங்களிப்பு செய்வாங்களா அப்படின்ற அளவுக்கெல்லாம் நம்ம யோசிச்சிட்டோம். அப்போ ஒரு நம்மளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ரட்சகனாக நம்ம ஹீரோஸை பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த துறையில் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் நடக்குதா? ஆமாம். 2017 ஒரு நடிகையை காரில் கடத்திட்டு போய் பாலியல் அத்துமீறல் பண்ணி அதை பதிவும் செஞ்சுருக்கிறாங்க. எவ்வளோ மோசம் பாருங்களேன். ஒரு அந்தரங்கமான ஒரு உறவை எப்படி பதிவு செய்ய மனசு வருது அப்படின்றது நமக்கு தெரியல. அப்போது அந்த அளவுக்கு மோசமான சைக்கோத்தனமான நபர்கள் இந்த நாட்டில் உலவிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த நாடுல உலகம் முழுக்க. இப்போ இந்த குற்றச்சாட்டினுடைய பின்னணியில தான் ஒரு பலம் பொருந்திய ஒரு முன்னணி நடிகைக்கே இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்போது திரைத்துறையை சார்ந்த மற்ற பெண்களினுடைய நிலைமை என்ன ஒரு கேள்வி. அந்த பாதிப்புக்கு அப்புறமா தான் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக முன்னாள் நீதிபதி ஹேமா அவர்களினுடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சு அதிலிருந்து என்ன நடந்திருக்குன்றத பார்த்து சொல்லுங்க. அவங்க 2 வருஷம் கிட்டத்தட்ட ஆய்வு செஞ்சு ஒரு ஆய்வு அறிக்கையை தயார் பண்ணிட்டாங்க. 2019 அந்த ஆய்வு அறிக்கை தயாராகிடுச்சு. ஆனால் அது வெளியில் வரல. ஓகே. ஸோ 2019 அதுக்கான எல்லா இவங்க தான் இதில் குற்றச்சாட்டப்பட்டிருக்காங்க. அப்படி ஏன் இப்போ வெளில வந்திருக்கு? இப்போ வந்ததுக்கான காரணம் இப்போ இத்தனை வருஷமா அதில் ஒரு தடை இருந்ததாக சொல்லப்படுது. அது வெளியில் வந்தால் பெண்களுக்கு பாதிப்பு, பெண்கள் அவமானப்படுத்தப்படுவாங்க. பெண்களினுடைய இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அது தெரிஞ்சிடும். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாட்ஷா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இன்னொரு ரகசிய பக்கம் தெரிஞ்சுதுன்னா சமூகத்தில் ஒரு அவமானமாக இருக்குமே அப்படின்னு ஒரு சில நல்லவங்க பேசுகிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் எடுத்து பாருங்க, அவங்கள பற்றி தெரியுதுன்னா அவங்களுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்த அந்த ஆண் நடிகர்கள் யார் அல்லது அந்த ஆண் நபர்கள் யார், அவங்கள பற்றி வெளியில் தெரியாதா? அதை நைஸாக மூடி மறைச்சி மொழிகி வச்சுட்டு இவங்கள பற்றி மட்டும் தெரிஞ்சிடும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடை கோரப்பட்டதாக சொல்லப்படுது. கடைசியாக நீதிமன்றம், கேரளாவினுடைய நீதிமன்றம் தலையிட்டு அந்த தடையை, அந்த மனுவை தடை பண்ணிட்டு இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. இப்போ வெளியில் வரும்போது கூட சில பக்கத்தை காணும். ஒரு ரொம்ப வெளிப்படையாக சொன்ன அந்த பக்கங்கள் எடுக்கப்பட்டு ஓரளவு நமக்கு கேட்கக்கூடிய அளவில் தான் வெளியில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்த இந்த அறிக்கையே இன்னைக்கு இவ்வளோ பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. பட் ஹேமா கமிட்டியில சில உண்மையான விஷயங்கள் அப்ப மறைக்கப்பட்டு இருக்கு. இல்ல, சொல்லாம விட்டு வச்சிருக்காங்க. மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இன்னும் அந்த அறிக்கையை இன்னும் வெளிப்படையா சொன்னா இன்னும் என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வின் காரணமாக சமூகத்துல ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது, கலகம் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த பக்கத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற சொல்லக்கூடிய பக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது உண்மை. இப்போ இதில் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இல்லை, ஆண் நடிகர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே. இது வரைக்கும் ஏன்னா நியூஸ் எல்லாமே பார்க்குறப்போ பெண் நடிகர்கள் இவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பிரபலமான நடிகை பேசுகிறாங்க, இல்லை நான் ஒரு நடிச்சிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி எனக்கு ஆபாசமான பேச்சுக்கள் தான், எனக்கு அபியூஸ் நடந்தது அப்படி எல்லாமே வர்றப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், புதிய தகவலாகவும். அந்த திரைத்துறையை மாஃபியா கும்பல், நம்ம இது ஏமாற்று கும்பல், கொள்ளைக்கார கும்பல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கும்பல் கைப்பற்றி வச்சிருக்கு. அவங்க 15 பேர் கொண்ட குழு. அந்த பேர்கள் யாருன்னு இன்னும் வெளியில வரல. ஓகே. அப்போ இவங்க தான் அந்த திரைத்துறையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள், ஒத்துழைப்பு கொடுக்காதவர்கள். ஓகே. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு.
திரைப்படத்துக்கு வந்திருக்கீங்க, நடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, ஒத்துழைப்பு கொடுத்தா தானங்க நடிக்க முடியும். நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா நடிங்க. இயக்குனர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி அழுவுங்க, அந்த மாதிரி சிரிங்க, அந்த மாதிரி காதல் காட்சிகள்ல கடைசியில தெரியுது அந்த ஒத்துழைப்பு இல்லைங்க. இது வந்து பாலியல் ரீதியாக ஒரு இயக்குனருக்கோ அல்லது தயாரிப்பாளர்களுக்கோ அல்லது நடிகருக்கோ ஒத்துழைப்பு கொடுத்தால் அவர்கள் ஒத்துழைப்பு நடிகர்கள், அப்படி இல்லை அப்படின்னா ஒத்துழைக்காத நடிகர்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு முத்திரை குத்திடுறாங்க, ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி. அதை ஓங்கி குத்திட்டீங்கன்னா இப்போ ஒத்துழைக்காத நடிகைகள் அப்படின்றது, இப்போ நான் ஒரு இது வச்சுருக்கேன் இல்லையா, அளவுகோல், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து இப்போ புதுசாக நீங்கள் வரீங்க, இந்த நடிகை வந்துட்டு நம்ம கதைக்கு வந்து பொருத்தமாக இருப்பா, ஆனால் இவளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது திடீர்னு வந்து ஒரு முத்திரை தெரியுது. என்ன முத்திரைனா ஒத்துழைக்காத நடிகைகள். ஐயோ, நம்மளே வந்துட்டு மனைவியுடைய தாலி செயினை அடகு வச்சுட்டு தான் வந்திருக்கிறோம், இப்போ இந்த இடத்துல நமக்கு யார் வந்து நல்லா நடிச்சு கொடுப்பாங்களோ அவங்களோட நம்ம போயிடுவோம், இந்த நடிகையோட நம்ம ஏன் போராடணும்னு தோணுமா தோணாதான்? அந்த இடத்துல தான் சிக்கல். அப்போது இவங்களுக்கு பாலியல் ரீதியாக நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நம்முடைய எதிர்கால கனவு இருக்கு இல்லையா, நான் ஒரு பெரிய நடிகையாவேன், தேசிய விருது வாங்குவேன், ஆஸ்கர் விருது வாங்குவேன் அப்படின்னு ஒரு கனவு இருக்கு இல்லையா, அந்த கனவெல்லாம் கொல்லியாக போயிடுது, கொல்லி வச்சுறாங்க. அதனால் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த முத்திரை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பேர். இதே மாதிரி நடிகர்களுக்கும் என்ன காரணம்னே தெரியாது, இவங்க வேண்டாம், இவங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஒரு படத்தில் வடிவேல சொல்லுவாங்க இல்லையா, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், அந்த மாதிரி என்ன காரணம்னே சொல்லாமல் நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு ஒரு 10 தடவை வந்துட்டு வேற வேற இயக்குனர்கள் சொன்னாங்கன்னா கடைசியா உங்க நிலைமை என்ன ஆயிடும்? இதெல்லாம் புக் பண்ண பிறகு அவங்க அந்த படத்துக்கு புக் பண்றதே கிடையாது. ஓகே, நீ சரிப்பட்டு வர மாட்டேன், என்ன காரணம்னா தெரியல, அதை வந்து சொல்றது இல்லை, அதுக்கு என்ன உள்ளுக்குள்ள நடக்குது அப்படின்றது தெரியல. அப்போ அந்த 15 பேர் கொண்ட அந்த மாஃபியா கும்பல் இந்த அளவுக்கு அந்த திரைத்துறையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிரச்சனைக்குரிய நடிகர்கள், பிரச்சனை இல்லா நடிகைகள், அவங்களுக்கே மாற்றி மாற்றி. அப்போது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக. இப்போ இந்த சூழலில் தான் அந்த நீதிபதி ஆணையம் வந்துட்டு அதிர்ந்து போச்சு. என்னடா, நம்மளும் எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகள் பார்த்துருக்குறோம், நம்ம அனுபவத்தில் எத்தனையோ ஏமாத்து வேலையெல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த திரைத்துறையில் இப்படி நடக்குதான்னு அதிர்ந்து போய் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கு. அது நிறைய பரிந்துரைகளை சொல்லிச்சு, இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி நடந்தக்கூடாது. அதில் ஒரு 4 விஷயத்தை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். என்னென்னா, படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடத்துல மதுவும் போதையும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஆணையம் சொல்லுது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, படப்பிடிப்பு தளத்துல நீங்க குடிச்சிட்டு போதையை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு முன்னு தெரியுமா, கையெது காலெதுன்னு தெரியுமா, நடிகை யாரு நடிகை அல்லாதவ யாரு ஏதாவது தெரியுமா? அப்போ இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில தான் இந்த திரைத்துறை இயங்கிக்கிட்டு இருக்கா. இதுல வந்து என்னன்னா, நம்ம சில நடிகைகள் இப்போ வந்து இதுல சொல்றப்ப சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து ஒரு ஷூட்டுக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்போம், எனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து கதவை பயங்கரமா தட்டிட்டு போறதெல்லாம் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. என்னென்ன மாதிரியான கொடுமைகள் எல்லாமே நடிகைகளுக்கு நடந்துச்சு? ஏன்னா பாலியல் சீண்டர்கள் மட்டுமே நம்ம சொல்லிட முடியாது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நம்மளோட நியூஸை பார்க்குறப்போ நமக்கு தெரியுது பாலியல் சீண்டல் மட்டும்தான் தெரியும். சொல்றப்போ என்ன மாதிரி கொடுமைகள்லாம் ஏன்னா இந்த மாதிரி சொல்ல முடியாத கொடுமைகள் நடக்கிறப்ப இந்த மாதிரி அறிக்கையே வந்திருக்கு. ஆமா, சோ என்ன மாதிரி கொடுமைகள் நடந்திருக்கும் நீங்க பாக்குறீங்க? அதாவது இப்போ அவுட்டோர் ஊர்ல வெளிநாட்டுல வந்து படப்பிடிப்பு அப்படின்னு சொன்னா நடிகைகளுக்குன்னு ஒரு அறை வந்து கொடுக்க போறாங்க. அந்த அறைக்குள்ள இவங்க போனதுக்கு அப்புறமா இரவு நேரத்துல போய் தட்டுறது, அது நடிகரா இயக்குனரா தயாரிப்பாளரா யாருன்னு தெரியல, தட்டுறது, யார் வந்து பாலியல் சீண்டல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க போய் தட்டுறது. கதவே திறக்காம இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக தட்டிக்கிட்டே இருந்தா நீங்க எப்படி தூங்குவீங்க, நாளைக்கு எப்படி நடிப்பீங்க? இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல். அந்த மாதிரியான நேரத்துல தான் அந்த நடிகைகள் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட சேர்த்து தன்னுடைய அம்மாவையும் கூட கூட்டிட்டு போறாங்க. ஏதாவது கொஞ்சமாவது பாதுகாப்பு இருக்காதா அப்படின்ற ஒரு நோக்கத்துல. ஆமா, சரி ஒருவேளை தட்டினாங்க அப்படின்னு சொன்னா அம்மா போய் திறந்தாங்கன்னா ஒருவேளை திரும்பி போறதுக்கான வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை எல்லாம் கூட்டிட்டு போறாங்கன்னு பாக்குறோம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நடிகைகளுக்கு ட்ரெஸ் மாத்திரம் இல்லையா, அதுக்கான அறைகள் கூட கிடையாது. ஓகே, அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு வெட்ட வெளியில திடீர்னு இந்த மரத்துக்கு பின்னாடி நீங்க போய் மாத்திக்கோங்க. இப்பதான் ஏன்னா நீங்க சொல்றது பார்க்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் சொல்லுவாங்க, மணிவண்ணன் சார் தான் முதல்ல இந்த கேரவன் அப்படிங்கிற ஒன்னே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றப்போ, இன்னைக்கு ரொம்ப நவீன காலத்துல சினிமாதுன்னு இருக்கப்போ அங்கே கேரவான் அப்படிங்கிற ஒன்று கிட்டத்தட்ட ஒரு மினி ரூம் மாதிரி தான் இருக்கும். அதில் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இருக்கும். ஆனால் இது ரொம்ப
அதிர்ச்சியான ஒன்றாவே. எனக்கு என்ன புரிதலா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லும்போது கதாநாயகிகளுக்கு அந்த மாதிரியான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கும். கதாநாயகியோட இப்போ செகண்ட் ஹீரோயின் அல்லது வந்து ஒரு தோழியாக துணை நடிகைகளாக நடிக்கும் போது அவங்களுடைய பாதுகாப்பு தன்மையை யோசிச்சு பாருங்களேன். என்ன செகண்ட் தானே வந்திருக்க, போயேன், எதுக்கு கேரவன், எதுக்கு அது வேற தண்ட செலவு, உனக்கு கொடுக்குற சம்பளமே தண்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த பெண்கள் வந்துட்டு சாதாரணமாக ஒரு கழிப்பறையை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த வசதியும் கிடையாது. கழிவறை வசதி சுத்தமாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி குடித்தாதானே வெளியில் வரும், அதனால் தண்ணி குடிக்காமலேயே படப்பிடிப்பில் வெளிதான் அவுட்டோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான படப்பிடிப்புகளில் இருக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது. இப்போ ஆண்கள்னால் ஓரளவு எங்கேயாவது கொஞ்சம் மறைவிடம் இருந்தால் போயிட்டு வரக்கூடிய சூழல் நம்ம இந்திய நாட்டில் வந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் அடைக்கப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒருத்தர் இந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளானா அவங்க மறுபடியும் நடிக்கணும்னு திரும்பி வருவாங்களா? நிச்சயமாக வரமாட்டாங்க. இப்போ இந்த சூழலில் தான் இந்த அறிக்கைகள் இது எல்லாத்தையும் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. அதனால் முதல் விஷயமா இந்த போதை இதை பற்றி பேசிட்டு அடுத்தது சொல்லுது, நீங்கள் டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓட்டுநர்கள், அவங்கள வந்துட்டு பார்த்து அப்பாயிண்ட் பண்ணுங்க. அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குற்ற பின்னணி இல்லாதவங்களா பார்த்து அப்பாயிண்ட் பண்ணுங்க. அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு யூகிச்சு பாருங்களேன். அப்போ குற்ற பின்னணி இருக்கிறவங்கள வந்துட்டு நீங்கள் ஓட்டுநர்களாக வச்சுருந்தீங்கன்னா, இப்போ ஒரு நடிகைகளை வந்துட்டு அவர் ஏற்றிட்டு வராருன்னா என்னெல்லாம் பண்ணியிருப்பார். நம்ம இப்போ இவ்வளோ இது இருக்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஓலா அல்லது ஊபர் இந்த மாதிரி புக் பண்ணி போகிறதுலையே கூட எப்பயாவது சில நேரங்களில், எப்பவும் சொல்லலை, எப்பயாவது சில நேரங்களில் எவ்வளவோ வந்து நடக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் வந்து டிரைவராக வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களுடைய பாதுகாப்பில் வந்து நடிகைகளை அனுப்புறீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் பா, நினச்சி பார்க்கவே என்னால் முடியல. கிட்டத்தட்ட இது பார்த்தா நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ அந்த டைரக்டருக்கு தோதா இருக்கக்கூடிய டிரைவர்கள் அவ்வளோதான். இயக்குநர்களுக்கு வந்து யார் சலாம் போடுறானோ அல்லது தயாரிப்பாளரோட யார் ஒத்து போகிறானோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்துட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் தான் இவங்க வந்து இந்த பரிந்துரைகளை எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்துட்டு போக்குவரத்துக்கும் தங்குறதுக்கான வசதியும் தயாரிப்பாளர்கள் பார்த்து உறுதி செய்யணும் அப்படின்னும் அவங்க வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. இப்படி தான் வந்துட்டு அந்த ஹேமா கமிட்டி அப்படின்றவங்க வந்துட்டு நமக்கு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் தைரியம் வந்து இவங்க வந்து பேச தொடங்கியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு என்ன குற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்கள் பெண்கள் இவங்க 2 பேருக்கும், இந்த 2 நடிகர்களுக்கும் சமமான சம்பளம் உண்டான்னு கேட்டால் இல்லை. ஆண்களுக்கு ஒரு மாதிரியான சம்பளமும் பெண்களுக்கு வந்து குறைவான சம்பளம் அப்படின்றது 100% லிட்ரஸி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா கேரளாவில், அந்த மாநிலத்திலேயே இந்த கொடுமை தான் நடக்குதான். கம்யூனிசம் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிச சித்தாந்தம் கொண்ட ஒரு இடத்துலையே இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்புறம் மற்ற இடங்கள்லாம் என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்போ இதையெல்லாம் தான் வந்து ஹேமா கமிட்டி வந்து குறிப்பிட்டு காட்டுது. அதனால் இப்போ இது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ ஒவ்வொருத்தராக வந்து முன்னாடி வந்து தைரியத்தோட இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் யார் யார் மேலே இருக்கோ அந்த பாலியல் குற்றச்சாட்டு, என்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துனாங்க, அதனால் நான் இந்த துறையை விட்டே ஓடிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரையும் இன்றைக்கி பார்க்குறோம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இதில் வந்து முக்கியமாக இதில் நிறைய குற்ற பின்னணிகள் இருக்குன்னு சொல்கிறப்போ இந்த குற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது யார் மேம்? இதில் வந்து முக்கியமானது சொன்னால் நம்ம பேப்பர்லாம் பார்க்குறோம், என்ன சொல்கிறாங்க, தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள், இவங்க மட்டும்தானா? இவங்க இல்லாமல் இன்னும் வெகு சிலரும் இதில் இருக்காங்களா? இப்போது எல்லாருக்கும் வந்துட்டு இந்த சினிமா அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கனவு. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நம்ம முகம் ஆஹா அப்படின்னு ஒரு பெரிய கனவு. சில பேருக்கு அதற்கான திறமை தகுதி எல்லாமே இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுவுமே இல்லாமல் எனக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதை சார்ந்தவர்களோட பேசுகிறேன். அப்போது ஏமாற்றக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே இயக்குனர் இல்லாதவங்க, தயாரிப்பாளராக இல்லாதவங்க அவங்கக்கிட்டேயும் போகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது. இதை தாண்டி இன்றைக்கி வந்துட்டு இப்போது இயக்குனர் ரீதியாகவோ அல்லது தயாரிப்பாளர் ரீதியாகவோ பார்த்திங்கன்னா யார் அந்த இடத்துல முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான சலுகைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. அது வந்துட்டு சில நேரங்களில் இயக்குனராக இருக்கலாம், சில நேரம் நடிகர்களாக இருக்கலாம்,
எத்தனையோ இடங்கள்ல நடிகர்கள் வந்து தீர்மானிக்கிறாங்க, இந்த நடிகை இருந்தா தான் நான் நடிப்பேன், இந்த நடிகை இல்லை அப்படின்னு சொன்னா நான் நடிக்க மாட்டேன். பிரபலமான நடிகர்கள். அப்போ அந்த நடிகர்கள் நடிச்சாங்கன்னா படம் வந்து ஓடும் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா? வெற்றி நடிகர்கள், வெற்றி இயக்குனர்கள், வெற்றி தயாரிப்பாளர்கள், இந்த பிராண்டை வச்சுக்கிட்டு அவங்க ஈஸியா இந்த மாதிரி பெண்களை வந்துட்டு தனக்கான ஒரு பாலியல் பொருளாக பயன்படுத்திக்கிறாங்க. அதனால இதுல வந்துட்டு நடிகர்களா இந்த மாதிரி வந்து பாகுபடுத்தவே முடியல. யார் அந்த இடத்துல டெசிஷன் மேக்கர்ஸா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க. அப்போ தங்கிட்ட அதிகாரம் இருக்கு, தாங்கிட்ட வந்து செல்வாக்கு இருக்குன்னா அந்த இடத்துல பெண்களுக்கு வேற வழி இல்லாம இந்த மாதிரி பணிஞ்சு போக வேண்டியதா இருக்கு. அப்படி பணிஞ்சு போகலை அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒத்துழைக்காத நடிகைகள் அப்படின்னு முத்திரை குத்தி, பிரச்சனைக்குரிய நடிகைகள் அப்படின்னு முத்திரை குத்தி அந்த துறையில இருந்தே தூக்கி வீசப்படுறாங்க. இதுதான் நடக்குது இப்போ மேம். ஏன்னா இது கேரளாவில் வந்து ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தின இந்த நியூஸ் பார்த்தா இதுல அதுக்கடுத்து தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சிலரோட பேரும் அதுல வந்து அடிபடுறப்போ இங்கேயும் இது வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா அந்த ஹேமா கமிட்டி? இப்போ அங்க கேரளாவில இருந்து இந்த குரல் வெளில வந்துடுச்சு அப்படின்னா அப்போ மற்ற இடத்துல இல்லையா அப்படின்னு கேட்டா மற்ற இடத்துல இன்னும் வெளியில வரல. நீங்க எல்லா துறைகள்லையுமே போங்கல, எந்த துறைக்கு போனாலும் பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு உங்களால 100% உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இல்லையே. அப்போ ஒவ்வொரு துறையிலையும் யார் வந்துட்டு அதனுடைய தலைவராக அதனை வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து தன்னுடைய விருப்பப்படி அங்க வரக்கூடிய நபர்களை, ஆணோ பெண்ணோ, குறிப்பாக பெண்கள், அந்த பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டுறாங்க அப்படின்றது தானே நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு வாய்க்கூசாம நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா, இவெல்லாம் வேலைக்கு வரானா எப்படி வரான்னு தெரியாதா, இவெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே வந்திருப்பா அப்படின்னு வாய்க்கூசாம பேசுறாங்கன்னா எங்க இருந்து பேசுறாங்க? அவர்கள் பெண்களை அந்த மாதிரி பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து தான் அவர்களால் அந்த மாதிரி பேச முடியுது. அப்போ இது வந்துட்டு திரைத்துறைன்னு இல்லை, எல்லா துறைகள்லையும் இருக்கு. திரைத்துறையில இன்னும் அதிகமாக இருக்கு. அந்த திரைத்துறையில இருக்கிறத கேரளாவை பொறுத்த வரைக்கும் வெளியில கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் மற்ற இடங்கள்ல என்னவா இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியல. இப்போ முதல்ல மீ டூ அப்படின்றது வந்த உடனே ஆமா எனக்கும் தான் எல்லாரும் வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ வந்துட்டு கேரளாவிலேருந்து புறப்பட்டு வந்திருக்கு. இனிமேல் யார் யார் அப்படின்றது இனிமேல் இது வந்து எல்லா மாநிலம் முழுக்க, இந்திய நாட்டினுடைய மாநிலம் முழுக்க பரவ தொடங்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா ஆமா எனக்கும் இப்படி ஆச்சு, இதுக்கு வந்துட்டு ஒரு நீதி வேணும், இதுக்கு வந்து தண்டனையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு இனிமேல் பரவலாக வரும் அப்படின்னு தான் நான் வந்து யூகிக்கிறேன். ஏன்னா மேம் நீங்கள் சொல்லிங்க இப்போ மீ டூ வந்த பிறகு எல்லாருமே அதுக்கான குரல் கொடுத்தாங்கன்னு சொன்னப்போ அதுக்கான தீர்வு எட்டப்பட்டுச்சா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தானே இருக்கு. இன்னும் சொல்ல போனா மீ டூங்கிற ஒரு விஷயமே என்னன்னா அதற்கு எதிர்வினைகள் தான் ரொம்ப அதிகமா அதுக்கப்புறமே பேச ஆரம்பிச்சு. இல்ல அவங்க பொய் சொல்றது கூட சொல்லலாம், பணம் பறிக்கிறதுக்காக கூட சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு வர்றப்போ இந்த ஹேமா கமிட்டி இந்தியா முழுக்க இதுவும் ஒரு ஹேஷ்டேக்கா மாறி பாதிக்கப்பட்ட நடிகைகளோ திரைத்துறையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு பலமான ஒரு குரலா ஹேமா கமிட்டி இருக்குமா? நீங்க நம்புறீங்களா? இதை அது வந்து மக்கள் கையில தான் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வந்த உடனே மற்றவங்களும் வந்துட்டு அதோட சேரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் குரல் கொடுக்குறாங்க, கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கை கொடுக்கறது அப்படின்றது ஒரு சங்கிலியா மாறணும். ஒரு இடத்தோட அது வந்து நின்று போகிறதோ அல்லது வந்து அந்த தொடர்ச்சி வந்து விடுபடுவதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இதை வந்து தொடர்ச்சியாக சங்கிலியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு மக்கள் கையில், அது இந்த துறையில் இருக்கக்கூடியவங்க கிட்ட இருக்குது. ஆனால் பொது புத்தியில் என்ன இருக்குன்னா, நடிக்க வந்திருக்கிறாங்க, அரைகுறையாக போட்டுக்கிறாங்க, அப்படி தானே இருப்பாங்க, இவங்க தான் நடிக்க தான் வந்துட்டாங்களே, அதான் தொட்டு நடிக்கிறதுக்கு மட்டும் முடியுது, போய் இதுக்கு மட்டும் முடியாதா அப்படின்னு பொது வெளிகள்லையே பொது புத்தியில் இந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சை வந்து நம்ம கேட்குறோம். இந்த பேச்சு வந்து நின்னாதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்மளால் தீர்வு காண முடியும். அப்போ இந்த குரல் என்பது ஒரு சங்கிலியாக உருவெடுக்கும். இது வராத வரைக்கும் நம்மளால் அந்த அளவுக்கு பேச முடியாது. அதுதான் வந்து உண்மை. அப்போ இவங்க வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே வராங்க. இப்போ நடிக்கும் போது மட்டும் அவனை தொட விடுறீங்க, மற்ற நேரத்தில் தொட்டா என்ன அப்படின்னு அந்த பிரச்சனையை பற்றி தெரியாமலே எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பெண்களை பொறுத்த வரைக்கும் என் உடல் என் உரிமை, நானே கல்யாணம் ஆகியிருந்தாலும் கூட, கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட, மனைவிக்கு பிடித்தால் ஒழிய, மனைவி ஏற்றுக்கொண்டால் ஒழிய கணவன் தொடக்கூடாது. தொட்டா அதுவும்
பாலியல் பலாத்காரத்துக்கு என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனை தான். இது வந்து இன்னைக்கு சட்டமாக வந்து விட்டது. ஆனால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, ஆண் வந்து நினச்சானா போகலாம். ஆணுக்காகவே அதுலேயும் அன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் மனசு கோணாமல் நடந்துக்கோ. எவ்வளோ அயோக்கியத்தனமான அறிவுரை பாருங்களேன். இந்த மாதிரியான சூழல்ல இருந்தால் இன்னைக்கு இப்படி ஒரு சட்டம் வந்திருக்குன்னா அப்போ நம்ம எவ்வளோ காலம் போராடி இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோமா? அப்போ அந்த போராட்டம் இந்த இடத்துக்கும் வேணும் இல்லையா? ஆனால் நம்ம சாதாரணமாக என்ன சொல்கிறோன்னா, ஆண் நடிகர்களை பார்க்கும்போது ஆஹா ஓஹோ ஐயோப்பா இந்த மாதிரி ஒரு நபரை பார்க்க முடியுமா, இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் நிறைய பேரை வந்துட்டு கடவுளாகவே கும்பிடக்கூடிய மக்கள்லாம் உண்டு, ரசிகர்கள்லாம். இன்னும் சில இடங்கள்ல கோவில் கட்டுறதையெல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் இதையே ஒரு பெண், அந்த பெண் வந்து நடிக்க வரும்பொழுது அவளை எப்படியா பார்க்குறாங்கன்னா வெறும் கவர்ச்சி பொருள் தான். இன்னைக்கு கூட 70 வயசு இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் ஹீரோவாக நடிக்கிறாங்க. பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு உண்டா? 40 தாண்டினாலே இல்லை 50 தொட்ட அந்த எந்த பெண்ணையாவது நீங்கள் கதாநாயகியாக போட்டிருக்கீங்களா? அப்போது பெண்களுக்கான இளமை, பெண்களுக்கான அழகு, பெண்களுக்கான திறமை, அவங்க அழகு வயசு இதோட முடிஞ்சு போகுது. ஆனால் ஆண்கள் அதை தாண்டி நிற்கிறாங்க அப்படின்னும் போதே எவ்வளோ பெரிய பாரபட்சம் இல்லையா? அப்போது இந்த பிரச்சனையை பற்றி மாநிலம் முழுக்க ஒழிக்கணும் அப்படின்னா கருத்தே முதல்ல மாறணும். ஓகே, அதுவே வந்து இன்னும் நமக்கு தடையா இருக்கு. இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எதுக்கும் துணிச்சு தானே வந்திருக்கிறாங்க, செய்யட்டுமே அப்படின்ற அந்த பொது புத்தி சிந்தனையே முதல்ல மாறணும். அது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி மனநிலை இருக்கக்கூடிய பெண்களும் உண்டு. அப்போ அதையெல்லாம் நீங்க கழுவி கொண்டு வந்தா தான் இதுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய தூரம் இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ கேரளா கவர்மெண்ட் ஏன்னா சிஎம்கிட்ட போயிட்டு அப்படிங்கிறப்போ கேரளா அரசு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேரள அரசு இதை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு இதை வந்துட்டு குழுவை வந்து கூட்டியாகணும். இப்போ கூட அடூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களினுடைய ஆலோசனைகளை எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து நமக்கு பரவலாக சொல்லப்படுது. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் இந்த துறைகளோட அல்லது இந்த துறைக்கு யார் வந்துட்டு ஆலோசனை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான நபர்களை பார்த்து இப்போ ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த இடத்துல சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பணம் குவியக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. அவங்க வந்து சரியாக வரி கட்டினாங்களா இல்லையா தெரியல. ஆனால் அப்படி கட்டாத நாயகர்களை கூட நம்ம ரொம்ப பெரிய ஆதர்ச நாயகர்களாக இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு தான் இருக்கோம். இது ஒரு பக்கம். அப்போது ஒரு பணம் குவியக்கூடிய ஒரு துறையை அதை வந்துட்டு ஒரு தனி நபர்கள்கிட்ட கொடுத்ததுனால அவர்கள் தன்னுடைய இஷ்டப்படி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பணம் இந்த அளவுக்கு குவியது அப்படின்னு சொன்னால் அதில் அரசாங்கம் கொஞ்சம் தலையிட வேண்டும். ஏன் ஒரு இடத்துல இவ்வளோ வந்து குவியுது? ஒரு திரை நட்சத்திரத்துக்கு அவர் வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய கதாநாயகனாக இருந்தால் பல கோடிகளில் சம்பளம் வாங்குறார். இதுவே இப்போ தான் அறிமுக நாயகனாக இருந்தார்னா அவருக்கு லட்சங்கள்லையாவது வருதா அப்படின்றது நமக்கு தெரியலை, பல லட்சங்கள்லையாவது. அப்போ இவ்வளோ பெரிய வித்தியாசம் ஏன் வருது? ஏன் ஒருத்தருக்கு இவ்வளோ வந்து கொடுக்குறீங்க அப்படின்றதையெல்லாம் கொஞ்சம் தணிக்கை பண்ணணும். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு திரையரங்கத்தில் ஒவ்வொரு விதமான கட்டணம் வந்து வசூலிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அரசாங்கம் தலையிட்டு இந்த அளவுக்கு இதான் ஹையஸ்ட்டு, இதுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்துருச்சு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தணிக்கையை கொண்டு வர வேண்டும். அடுத்தது ஏதோ ஒரு சில 15 பேர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு மாஃபியா கிட்ட இந்த திரைத்துறை, அதை வந்து அங்கேருந்து முதல்ல கைப்பற்றி ஆகணும். எல்லா இடத்தையும் அரசாங்கம் வந்து கைப்பற்றுது இல்லையா? மதுக்கடைகளை அரசாங்கம் கைப்பற்றிடுச்சு. அப்போ இந்த துறைகளை ஏன் கைப்பற்றாமல் இருக்குது? ஏன்னா இது ரொம்ப ஆபத்தில் இருக்கு இல்லையா? ஒரு 15 பேர் கொண்ட கும்பல் கிட்ட இது மாட்டி இருக்குன்னா அப்போ இப்போ நான் வந்துட்டு ஒரு இப்போ தான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக மீடியா படிச்சுட்டு வரேன், விஷுவல் மீடியா படிச்சுட்டு வரேன். எனக்கு ஒரு ஆசை, நான் வந்துட்டு ஒரு படம் எடுக்கணும்னு. ஆனால் என்கிட்ட வந்துட்டு அதற்கான வசதி இல்லை. நான் சுயாதீன படம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நண்பர்கள் யார் யார் வந்து அந்த லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை இயக்கி வெளியிடணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இயக்கிட்டா எங்களுக்கு வெளியிடுறதுக்கான திரையரங்கம் கிடைக்குமா? கிடைக்காது. சரி, யாரோ ஒரு நல்லவங்க கொடுத்துட்டாங்கன்னா எந்த நேரத்தில் அந்த படம் திரையிடப்படும்னு கேட்டிங்கன்னா இந்த மத்தியானம் 2 மணி எப்போ யாருமே வரமாட்டாங்களோ அந்த மாதிரியான ஒரு டைம் ஸ்லாட்டில் தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சூழல், ஒரு பெரிய கனவோடு வரக்கூடிய இந்த மாதிரியான நபர்களுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சு வச்சிருக்கு?
அப்போ அவங்கெல்லாம் வந்து படமே எடுக்கக்கூடாது, அவங்கெல்லாம் வாழ தகுதியற்றவர்களா? அதனால் அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இதிலெல்லாம் தலையீடு செய்ய வேண்டும். நீ என்ன சம்பளம் வாங்குற, நீ ஏன் இவனுக்கு இவ்வளோ கொடுக்குற, நீ ஏன் அவனுக்கு அவ்வளோ கொடுக்குற, இப்போ இந்த மாதிரி குறைந்த பட்ஜெட்டில் எடுத்தவங்களால வந்துட்டு படத்தை வெளியிட முடியுமா முடியாதா, இதுக்கெல்லாம் ஏன் வந்து தடை விதிச்சு இருக்கீங்க? இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகளை கேட்டு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை குளறுபடிகளை அரசாங்கம் தான் தலையிட்டு நீக்கணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தலையீடு இருந்தால் தான் நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்குது. நம்ம பாட்டுக்கு தான் தோன்றித்தனமாக செயல்பட முடியாது, நாம் ஒருத்தருக்கு இந்த அளவுக்கும் இன்னொருத்தருக்கு அந்த அளவுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு கொள்கைக்குள்ள ஒரு வரையறைக்குள்ள அந்த திரைத்துறையை கொண்டு வந்தால் இது மாதிரியான சீர்கேடுகள் நடக்காம இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ சினிமாவோட முக்கியமான நகர்வுகள் எல்லாம் அரசாங்கத்தோட அந்த கண்காணிப்பில் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஏன்னா பல வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் வந்து ஹேமா கமிட்டி உயிர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். நிறையா நடிகர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த புகார்னால பிரபலமான நடிகர்கள் எல்லாருமே அந்த முக்கியமான பதவிகளிலிருந்து வந்து விலகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்ப்போம். கண்டிப்பாக நல்ல விஷயமா நடக்கும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவுமே இருக்குது. நிகழ்ச்சியில் இணைந்து உங்களை நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி.